கோலிவுட், டோலிவுட் இந்த 2த்துலயுமே வந்து முன்னணி கதாநாயகியா இருக்காங்க நம்ம சமந்தா அவர்கள். நாகார்ஜுனா ஃபேமிலில இப்போ ஒரு மெம்பர் ஆக போற நம்ம சமந்தா அவர்களுடைய வாழ்க்கைய ஒரு ரீகேப் பார்க்கலாமா? சமந்தா அவர்கள் பல்லாவரத்தை சேர்ந்தவங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். விளம்பர படங்கள்ல அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டா தான் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினாங்க. வினை தாண்டி வருவாயா அப்படின்ற படம் மூலமா கௌதம் மேனன் அவர்கள் அவங்கள ஒரு கேமியோ அப்பியரன்ஸ்ல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷன்ல அவங்களே ஹீரோயினா நடிச்சாங்க. அதுக்கப்புறமா பானா காத்தாடி அப்படின்ற திரைப்படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க தமிழ்ல. பானா காத்தாடி திரைப்படத்துக்கு அப்புறமா அவங்க நடிச்ச 1-2 தமிழ் திரைப்படங்கள் எதுவுமே ஹிட் கொடுக்கல. அதனால வெச்சனா நம்ம சமந்தா அவர்கள் தெலுங்கு திரையுலகம் பக்கம் திரும்பினாங்க. தெலுங்கு திரையுலகத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சதுக்கு அப்புறமா தெலுங்குல வந்து முன்னணி கதாநாயகியா மாறினாங்க. தெலுங்குல முன்னணி கதாநாயகியா இருக்கக்கூடிய சமந்தா அவர்கள் திரும்பவும் வந்து நம்ம தமிழுக்கு என்ட்ரி கொடுத்தாங்க. தமிழுக்கு என்ட்ரி கொடுத்த நம்ம சமந்தா அவர்களை எல்லாருமே அந்த டைம்ல ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. தமிழ்லயும் ஒரு முன்னணி கதாநாயகியா மாறினாங்க சமந்தா அவர்கள். சமந்தா அவர்கள் தமிழ்ல நடிச்சிட்டு இருந்த டைம்ல வந்து அவங்களுக்கும் சித்தார்த் அவர்களுக்கும் வந்து காதல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா சமந்தா அவர்கள் அதை நிராகரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த நம்ம சமந்தா அவர்களுக்கும் நாக சைத்தன்யா அவர்களுக்கும் வந்து காதல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. நானும் நாக சைத்தன்யாவும் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்த சமந்தா அவர்கள் இப்போ 2 பேரும் லவ் பண்றதாவும் ரீசெண்டா அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்ததையும் நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டில் பிறந்து இப்போ ஆந்திராக்கு வாக்கப்பட போறாங்க நம்ம சமந்தா அவர்கள். சமந்தா அவர்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 7 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த 7 வருஷம் எப்படி கடந்து போச்சு அப்படின்றத சமந்தா அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க. 7 வருஷம் முடிஞ்சிருச்சு நான் சினிமா உலகத்துல வந்து. குடிசையில இருந்து கோபுரத்துக்கு போனதா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் என்னோட கதைக்கும். இந்த 7 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு எல்லாமே கிடைச்சது. ஃபார் எக்ஸாம்பிள் உழைப்பு, பாதுகாப்பின்மை, வெற்றி, தோல்வி, ஏமாற்றம், நிராகரிப்பு, வலி, சோகம், புகழ், செல்வம் எல்லாத்தையும் நான் இந்த 7 வருஷத்துல சம்பாதிச்சிட்டேன். எல்லாத்தையும் நான் கடந்தும் வந்துட்டேன். இந்த 7 வருஷத்துல நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணமும் புகழும் வந்து நம்மளை எந்த விதத்திலும் சந்தோஷப்படுத்தாது அப்படின்றத தான் நான் நல்லாவே கத்துக்கிட்டேன். இந்த 7 வருஷத்துல நான் படப்பிடிப்புக்கு போகாத நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. என்னை பத்தி வந்த விமர்சனங்களும் சரி, வதந்திங்களும் சரி, அதை நான் எப்பவுமே பொருட்படுத்தினதே கிடையாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமா மேல எனக்கு இருக்க ஆசை, சினிமாவில் நான் நடிக்கிறத பார்த்து மக்கள் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை, இது எல்லாம் சேர்த்து தான் என்னை எப்பவுமே வந்து உற்சாகப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமந்தா அவர்கள். அதை நான் ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவும் கருதப்படுறதாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. வாழ்நாள் முழுக்க என்னை வாழ வச்ச மக்களுக்காக நான் எப்பவுமே நன்றி செலுத்தும் விதமா படத்துல நடிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமந்தா அவர்களோட வீட்டில் கூடிய சீக்கிரம் கெட்டி மேல சத்தம் கேட்க போகுது. சமந்தா மற்றும் நாக சைத்தன்யா இவங்களுடைய திருமணம் கூடிய சீக்கிரத்தில் நடைபெற போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த திருமணம் எப்போ எப்படி அப்படின்றத கூடிய சீக்கிரத்தில் சமந்தா அவர்கள் தன்னுடைய அபிஷியல் ட்விட்டர் பேஜில் வெளியிட போறதாகவும் சொல்லியிருக்காங்க. சமந்தாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல போஸ்ட் பண்றதோட நிறுத்திடாம ஃபில்மி வித் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.